குட்டி ஸ்டோரி நம்ம முன்னால் வரப்போகுது. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல வர்றாங்க. ஒரு குட்டி கைதட்டி நம்ம வரவேற்கலாமா? நான் தான் ஃபியோனா. உங்களுக்கெல்லாம் இப்போ நான் கதை சொல்ல போகிறேன். கதை சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். கேட்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஒரு ஊரில் ஒரு கோழி இருந்துச்சான். அந்த கோழிக்கு 3 குஞ்சு இருந்துச்சான். எத்தனை குஞ்சு இருந்துச்சான்? அப்போ அந்த அம்மா கோழி நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சான். அப்போ அந்த அம்மா கோழி சொல்லிட்டு போச்சான், நான் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இங்கேயே விளையாண்டுருங்கன்னு சொல்லிட்டு போச்சான். அப்போ அந்த ஒரு கோழி மட்டும் மக்காச்சோளத்தை பார்த்து சாப்பிட்ருச்சான். அப்போ மக்காச்சோளம் போய் தொண்டையில் சிக்கிடுச்சான். சிக்கினப்போ அந்த கோழி கத்திச்சான் அம்மான்னு. அப்போ அவங்க அம்மாக்கு வந்துட்டு பார்த்தா தொண்டையில் போய் சிக்கிடுச்சான். அப்போ தண்ணிக்கிட்ட போய் தண்ணி கேட்டுச்சான். அப்போ பக்கத்தில் தான் ஒரு வாழை மரம் இருக்குது. அதில் போய் இலை எடுத்துகிட்டு வா, நான் உனக்கு தண்ணி தரேன்னு சொல்லிச்சான். அப்போ வாழை மரத்துக்கிட்ட போனதுக்கப்புறம் வாழை மரம் என்ன சொல்லிச்சுன்னா, எனக்கு இந்த பனானா வெயிட்டாக இருக்குது, பக்கத்தில் தான் வெட்டுறவங்க இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு வான்னு சொல்லிச்சான். அப்போ அதுவும் கூப்பிட்டு வந்துட்டு பனானாவை வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கும் ஒரு இலை பறித்து தந்துட்டு அவங்க பக்கத்தில் தான் ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க பாட்டிகிட்ட ஒரு பவுல் செஞ்சு வாங்கிட்டு வான்னு சொன்னாங்களாம். அப்போது அதுவும் போய் வாங்க போனப்போ அந்த பாட்டி சொன்னாங்களாம், என்னோடய கண்ணாடி காணும், அதை தேடி கொடு, நான் பவுல் செஞ்சு தரேன்னு சொல்லிச்சான். அப்போது பவுல் எடுத்து அது கண்ணாடி எடுத்து கொடுத்துருச்சா. அப்போ அந்த பாட்டி பவுல் செஞ்சு கொடுத்தாங்களாம். அப்போ அதுவும் அந்த தண்ணிக்கிட்ட போய் தண்ணி வாங்கிட்டு அந்த குஞ்சு கிட்ட போய் கொடுத்துச்சான். கொடுத்ததுக்கப்புறம் அந்த தொண்டையில் சிக்கிச்சுல, அது உள்ளே போயிடுச்சான். அப்போது அந்த குஞ்சு கோழி அம்மாட்ட, அம்மா சாரிம்மா, இனிமேல் உங்கள் பேச்சை மீறி எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிச்சான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நானும் எங்கள் அம்மா அப்பா சொன்ன பேச்சு, ஏசப்பா சொன்ன பேச்சு கேட்பேன். நீங்களும் கேட்பீங்களா?